எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் இயர் யூஎஸ் பிரசிடெண்ட் ட்ரம்ப்பு என்ன பண்ணியிருந்தாருன்னா, டேரிஃப் வந்து நம்ம வந்து போடுற எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருள், அதான் அவங்களுக்கு இம்போர்ட் ஆகுது எல்லாத்துக்குமே வந்து டேக்ஸ் வந்து 50% அப்படின்னு வந்து போட்டிருந்தாரு. அதில் வந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. இப்போது இந்தியாவும் யூஎஸும் மண்டே அன்றைக்கி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து 50%லேருந்து 18%க்கு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இம்போர்ட்டோட அந்த டேரிஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மோர் காம்படிட்டிவாக இருக்கும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் லெதரு, அந்த சீ ஃபுட்டு எக்ஸ்போர்ட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் வந்து ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற அந்த இதில் வந்து மீடியா அந்த இதில் போஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு. அதை வந்து யூஎஸ் பிரசிடெண்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்திருக்காரு. பிஎம் மோடி வந்து எக்ஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒண்டர்ஃபுல் கான்வர்சேஷன் நடந்தது எனக்கு ட்ரம்ப்போட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. டியர் ஃப்ரெண்ட் அவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த இந்திய மக்கள் 1.4 பில்லியன் பீப்புள் சார்பாக நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் 50%லேருந்து 18% ரெடியூஸ் பண்ணதுக்கு அதை வந்து அவர் சொல்லியிருக்காரு. பட் அந்த ட்ரேட் டீல் பற்றிலாம் அதை எதுவுமே அவர் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல அப்படின்னு தான் நியூஸ் வந்திருக்கு. ட்ரம்ப் என்ன கிளைம் பண்ணியிருக்காருன்னா, அவங்க 2 பேரும், அதாவது பிஎம் மோடியும் ட்ரம்ப்பும் பேசும்போது அக்ரி பண்ணியிருக்காரு. பிஎம் அதாவது நாங்கள் ரஷ்யன் ஆயிலை வந்து வாங்குறத நிறுத்துகிறோம், அப்புறம் வந்து எனர்ஜியை வந்து யூஎஸ் கிட்டேருந்தோ வெனிசுலா கிட்டேருந்தோன்னு வந்து நிறையா வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாருன்னு இவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் நம்ம பிஎம் வந்து அதுக்கு எந்த ஒரு கமெண்ட்டும் சொல்லலை அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. நம்ம பிஎம் வந்து அக்ரி பண்ணியிருக்காருன்னு இவரே சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்பு இந்த $500 பில்லியன் எனர்ஜி டெக்னாலஜி அப்புறம் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காருன்னு அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து என்னென்னா, இந்த ஸ்டெப் எடுத்தது வந்து பிரசிடெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, உக்ரைன் ரஷ்யன் வார் வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. நம்ம பிஎம்மும் அக்ரி பண்ணியிருக்காரு. அதாவது டேரிஃபை கம்மி பண்ணுறது, அப்புறம் நான் டேரிஃப் அந்த பேரியர்ஸு வந்து இந்த யூஎஸ்ஸுக்கு அந்த இதை 0 வாரத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ யூஎஸ் எம்பசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்போக்ஸ் பர்சன் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் டேரிஃப் இப்போ இந்தியாவுக்கு வந்து 18% அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 15லேருந்து ஏர்லியராக 50 இருந்தது, இப்போ 18 ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெட்டர் டீலாக இருக்கும் அதர் கண்ட்ரீஸை காட்டிலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வியட்நாம், பங்களாதேஷு, அப்புறம் இந்தோனேஷியா, சவுத் கொரியா, சைனா இங்கெல்லாம் ஹையர் டேரிஃப் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் விட நம்ம கண்ட்ரி கம்மியாக தான் போட்டிருக்காங்க, கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பிஎம் மோடியும் யூஎஸ் பிரசிடெண்ட்டும் இந்த பேச்சுவார்த்தை நடத்தும்போது தான் வந்து நம்ம இஏஎம் ஜெய்சங்கர் வந்து யூஎஸ் போயிருந்திருக்காரு. அதை கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அந்த இதை வந்து பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக மார்க்கோ ரூபியோவோட வந்து இந்த இது நடக்க போகுது இந்த வாரத்தில், அதை பற்றி அப்படின்னு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவர்களோட நடக்க போகுது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இந்த டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதுக்கு அப்புறம் வந்திருக்குன்னா 6 டேஸ், அது யூரோப் இந்தியாவும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த டாக்ஸு காம்ப்ரிஹென்சிவ் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் டேரிஃபை கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய அந்த இது வந்து கமெண்ட்ஸை வந்து அவங்களுடைய ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே வந்து ஷார்ப் கமெண்ட்ஸை வந்து ஏற்படுத்திச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது யூரோப்லேயுமே வந்து அந்த அட்டாக்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகியிருந்திருக்கு அந்த இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸில் வந்து பிஎம் இன்னொன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது 2 லார்ஜ் எக்கனாமிஸ் இருக்கிற வந்து கண்ட்ரீஸு, லார்ஜஸ்ட்டு இந்த டெமோக்ரஸிஸ் வந்து 2 ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இம்மென்ஸாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும், அதாவது அன்லாக் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. மியூச்சுவலாக வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்போட கவர்னன்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, குளோபல் பீஸு, ஸ்டெபிலிட்டி, அப்புறம் ப்ராஸ்பரிட்டி அந்த இதெல்லாம் இருக்குது அவரோட லீடர்ஷிப்பில் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எங்களுடைய எல்லா சப்போர்ட்டும் வந்து இருக்குது அவருடைய எஃபர்ட்டில் பீஸு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம யூஎஸ் பிரசிடெண்ட்டோட வந்து முன்னாடி வந்து வேலை பார்த்து அதில் வந்து இனியும் எட்ட முடியாத உயரத்துக்கு போகணும் பார்ட்னர்ஷிப்பில் அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காரு.
இப்போ வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்னென்னா யூஎஸ் அக்ரி பண்ணது வந்து ட்ரேட் டீல் வித் இந்தியா அவுட் ஆஃப் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு ரெஸ்பெக்ட் ஃபார் மோடி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவங்க ரிக்வெஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா வந்து ரொம்ப வந்து இனியும் ஸ்ட்ராங்கர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிஎம் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் பிஎம்மும் வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா மூவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இட் cannot பி டிஸ்கிரைப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்பும் வந்து சோஷியல் மீடியா ட்ரூத் அந்த இதில் வந்து நம்ம பிஎம்ஐ பற்றி சொல்லியிருக்காரு. என்னென்னா ஒரு கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்டு, அப்புறம் பவர்ஃபுல் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் லீடர் ஆஃப் இந்த கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் நிறைய விஷயங்கள பேசினோம். இன்க்ளூடிங் ட்ரேடு, அப்புறம் அந்த ரஷ்யா உக்ரைன் வார் பற்றி, அப்புறம் அந்த ஆயில் வாங்குறத பற்றி அதெல்லாம் பேசியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அவங்க ரஷ்யா கிட்ட நம்ம ஆயில் வாங்குறத நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா ஃபுல்லுமே வந்து அங்கே இறக்குறது பீப்புள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி வீக் வந்து ஃபுல்லாக கம்மியாகும் அப்படிங்கிறத வந்து அவருடைய ஒப்பீனியனை சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பு. யூரோப்போட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அந்த நெகோஷியேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே வந்து இந்தியா வந்து இதோட யூஎஸோடையும் வந்து அந்த இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதை ஆக்சுவலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. பிப்ரவரி லாஸ்ட் இயர்லேருந்து 2025லேருந்து ட்ரம்ப் வந்து இந்த டேரிஃப் பற்றி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியா 2 இதை கேப்ஷனாக போட்டிருந்தாங்க. ஒன்று வந்து தி மூவர் அண்ட் தி ஷேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு, 2வது போஸ்ட்டில் வந்து அந்த நியூ டெல்லியோட அந்த கேட்டு போட்டு இந்தியாவோட பியூட்டிஃபுல் அந்த ஆர்ச் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதை வந்து பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறேன்னா சிமிலர் மானுமெண்ட்ஸை வந்து வாஷிங்டன் டிசிலையும் நம்ம வந்து பில்டு பண்ணணுன்னு அவர் ஆசைப்படுறாரு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ட்ரேட் டீல் இது வந்து பல மாதங்கள் எடுத்துருக்கு இதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு 2 சைட்லேயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யன் ஆயில் வந்து வாங்குறது வந்து இங்கே ரெடியூஸ் ஆகும்போது யுஎஸோட எனர்ஜி வாங்குறது ஷேர் வந்து ஜாஸ்தியாகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸ்லைட்டாக வந்து 15% இருந்தது, அதை வந்து 50 எக்ஸ்ட்ராவாக பண்ணாங்க. இப்போ வந்து லைட்டாக வந்து ஸ்லைட்டாக ஏற்றிருக்காங்க 3% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 2 கண்ட்ரீஸும் ஒரு ட்ரேட் டீலுக்கு வந்திருக்காங்க. பட் நம்ம பிஎம் ஒன்றும் கமெண்ட் பண்ணல அதை ரஷ்யன் ஆயில் வாங்குறத பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்குறாங்க, அதையும் இந்த ட்ரேட் டீல் அந்த ரெடியூஸ் டேரிஃப் பண்ணதுக்கப்புறமும் அப்படின்னா திரும்பி அவங்க ஏதாவது ஹைக் பண்ணுவாங்களா, டேரிஃப் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. பட் இதில் வந்து அந்த லெதரு, அப்புறம் அந்த சீ ஃபுட்டில் இருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்லா ஒரு வாய்ப்பாக இருக்கும், நல்லா எக்ஸ்போர்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.